என்னன்னு எடுத்து பார்ப்போமா? இங்க பாரு இங்கிலீஷ்ல எழுதியிருக்கு. என்ன இது இங்கிலீஷ்ல எழுதியிருக்கு? சரி வா நம்ம ஒண்ணா படிப்போம். ஐயோ எனக்கு படிக்க தெரியாதே. ஏன் நீ இங்கிலீஷ் படிக்கலையா? இல்ல நான் என்னோட தாய்மொழியான தமிழ் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால நான் சின்ன வயசுல இருந்தே தமிழ் மீடியத்துல தான் படிச்சேன். மேய்க்கிறது எருமை, இதுல என்ன பெருமை? நானே படிக்கிறேன். திஸ் இஸ் அ டிவைஸ் விச் இஸ் யூஸ் டு டிடெக்ட் அ பர்சன்ஸ் தாட். உனக்கு புரிஞ்சுதா? எனக்கு புரியல, உனக்கு புரிஞ்சுதா? எனக்கு சூப்பரா புரியும். ஏன்னா நான் சிபிஎஸ்சில தான் படிக்கிறேன். ஒண்ணுமே புரியல கைஸ். அதாவது என்ன சொல்றாங்கன்னா, இந்த டிவைஸ் இருக்குல்ல, இந்த டிவைஸ் எடுத்துட்டு போய் ஏதோ ஒரு பர்சனோட கழுத்துல மாட்டினோன்னா அவங்க உண்மையாவே என்ன யோசிக்கிறாங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியுமா? இது என்ன டிஃப்ரெண்டா இருக்கு? உன் கழுத்துல மாட்டி பார்ப்போமா? இல்லை எனக்கு என் நம்பிக்கை இல்லை. இங்கே பாரு ஏதோ ஒரு சர்ச்சில் வர்ஷிப் நடக்குது. நம்ம போய் பார்ப்போம். போகிறோன்னே யாருமே கண்ண மூடாமல் நிற்கிறாங்க வர்ஷிப்பில். இங்கே பாரு ஏதோ ஒரு அக்கா எவ்வளோ பரிசுத்தமாக நின்றுருக்காங்க பாரு. ஜொலி ஜொலிக்கிறாங்க வெள்ளையும் போட்டு. பாஸ்டர் நீ இங்கே நின்னுக்கோ. இந்த அக்காவுக்கு போட்டு விடுவோம். ஐயோ சர்ச்சுன்னு முடியல, டைம் வேற ஆச்சு. வீட்டில் போய் என்ன சமைக்கணும்னு தெரியல. சிக்கன் குழம்பு சமைக்கணும், மட்டன் குழம்பு சமைக்கணும். கடவுளே சர்ச்சிலேயே சாப்பாடு போட மாட்டாங்களா? பாரு இந்த அக்கா பார்க்க பரிசுத்தமாக இருக்காங்களே, ரொம்ப அழகாக இருக்காங்களே. சரி உண்மையாகவே ப்ரேயர் பண்ணுவாங்கன்னு நினச்சா அக்கா வீட்டுக்கு போய் கறி குழம்பு செய்யலாமா, என்ன குழம்பு செய்யலாம்னு நினைக்கிறாங்க. கறி குழம்பு கனிமொழி போல இவங்க. ஐயோ எல்லாரும் நம்ம அம்மா மாதிரியே இருக்காங்க. ஆமாம் பார்த்துக்கோ. இங்கே பாரு இந்த அக்கா பார்க்க ரொம்ப மாடர்னா ட்ரெண்டியாக இருக்காங்க. கண்டிப்பாக இவங்க ஜென்சியாக இருப்பாங்க. அதனால கண்டிப்பாக இவங்க ப்ரேயர் பண்ணுவாங்கன்ட்டு எனக்கு தெரியும். போன வருஷம் கிறிஸ்மஸில் நான் தான் வாரம் வாரம் கரெக்டாக போவேன், காணிக்கையில் கரெக்டாக செலுத்துவேன். என் பக்கத்தில் ஒருத்தி நிற்கிறாளே, அவளுக்கு மட்டும் பெரிய கிஃப்ட் கொடுத்தாங்க, எனக்கு குட்டி கிஃப்ட் கொடுத்துருக்காங்க. யார் ஜென்சி இந்த அக்கா? இவங்க பாரு சொல்கிறாங்க இவங்களுக்கு சின்ன கிஃப்ட் கொடுத்தாங்களாம், இந்த அக்காவுக்கு பெரிய கிஃப்ட் கொடுத்தாங்களாம். புறமா பிடிச்ச பத்மாவாக இருப்பாங்க போல். என்னக்கா நீங்கள் எப்படி இருக்கீங்க? இந்த அண்ணா பாரு, இந்த அண்ணா நான் அடிச்சு சொல்கிறேன், இந்த அண்ணா உண்மையாகவே ப்ரேயர் பண்ணுறாரு. கண்டிப்பா ரொம்ப பரிசுத்தமா இருக்க மாதிரி. ஆமாம் பாரு எவ்வளோ டிப்டாப்பாக ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருக்காரு. இந்த அண்ணா என்ன சொல்லாருன்னு பார்ப்போம். 2 மணிக்கு வேறு மேட்ச் இருக்குது, என்ன செய்ய போகிறேன்னு தெரில. இங்கே மாட்டிக்கிட்டு நான் படுற கஷ்டம் இருக்குது. இந்த அண்ணா தற்பெருமை பிடிச்சவங்களா இருக்காங்க. இவங்களெல்லாம் அங்கே மேட்சே நடக்காதான். யார் என்ன இங்கே சர்ச்சில் ப்ரேயரே பண்ணுறாங்கடி. என்ன இவங்க விபிஎஸ்க்கு போனாங்களானே தெரில. நம்ம கிட்ட தான் ஆவியின் கனிகள் வெளிப்படுது, யாருக்கிட்டையும் வெளிப்படல. அதானே. இந்த பின்னாடி ஒரு அக்கா இருக்காங்க பாரு, ஷால்லாம் போட்டு பாரு பரிசுத்தமாக இருக்காங்க. இந்த அக்கா கிட்ட வச்சு பார்ப்போம். இந்த அக்கா பாரு இப்போ என்ன பண்ணுறாங்கன்னு. செம்மையாக ப்ரேயர் பண்ணுவாங்க போல. 1:30க்கு எப்படியாவது முடிச்சிட்டாங்கன்னா நல்லாயிருக்கும். கரெக்டாக முடித்தா நம்ம கரெக்டாக போய் வீட்டில் போய் படம் பார்த்துடலாம். சீரியல்லாம் போடுவாங்க. எப்போ முடிப்பாங்கன்னே தெரியலையே. சீக்கிரம் முடித்தா நமக்கு ரீல்ஸ் போடணும், ஷார்ட்ஸ் போடணும், எவ்வளோ வேலை இருக்குது. சீக்கிரம் முடிங்கடே. ஜென்சி யார் ஜென்சி இந்த அக்கா? படம் பார்க்கணும் இருக்காங்க. கிறிஸ்டியனா படம் பார்க்கணும்னு சொல்கிறாங்க. எங்கே பாஸ்டர் நினச்சாதான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சரி நம்ம இந்த அக்கா கிட்ட போவோம். இந்த அக்கா பாரு எப்படி ஜொலிக்கிறாங்கன்னு. இந்த அக்கா பாரு உண்மையாகவே ப்ரேயர் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸ்கூலில் படிக்க சொன்ன டைம் கூட படிக்கலை, டியூஷனில் படிக்க சொன்ன டைம் கூட படிக்கலை. இன்னும் 1 மாதத்தில் எக்ஸாம் வரும்போது எப்படி எழுத போகிறேன்னே தெரியலை. பாஸ் ஆகாட்டி வீட்டில் அடிவுலாம், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் திட்டுவாங்க. இந்த அக்கா ஒரு வருத்தமான வனிதா. ஃபியூச்சரை நினச்சி கவலைப்பட்டுட்டே இருக்காங்க. ஃபியூச்சரை மட்டும் என்ன சொல்லியிருக்காங்க? நாளைய குறித்து கவலைப்படாதுன்னு தானே சொல்லியிருக்காங்க. அவங்க பைபிளே படிக்க மாட்டாங்க போல. இங்கே பாரு ஒரு அண்ணா காலர் படம்லாம் போட்டு எவ்வளோ இப்படி நிற்கிறாரு. இந்த அண்ணா பாரு, இந்த அண்ணா தான் இந்த சர்ச்சுக்கு அடுத்த பாஸ்டர் போல அந்த மாதிரி நிற்கிறாரு. இந்த அண்ணா கொரட்டை விடுறாரு. ஐயோ அண்ணா தூங்கிட்டாங்க போல. எல்லாருமாவது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் முழிச்சிட்டாவது இருந்தாங்க, ஆனால் அந்த அண்ணா தூங்கியே விட்டாங்க. சரி நம்ம இந்த டிவைஸ் எடுத்து இந்த அண்ணாவுக்கு போடலாம். இந்த அண்ணா ஒரு கண்ணாடிலாம் போட்டு நிற்காங்க. எங்கே ஃபாரின்ல தான் வந்திருக்காங்க போல, அப்படி இருக்காங்க. இந்த அண்ணா என்ன சொல்லாங்கன்னு பார்ப்போம். வீட்டில் போய் அழகாக ஒரு வீடியோ எடுத்து அழகாக விளாக் எல்லாம் போடலான்னு பார்த்தாச்சுன்னா இந்த பாஸ்டர் டைமுக்கு வேற முடிக்க மாட்டார். டீம்கிட்ட வேற டைமுக்கு வர சொன்னேன்னு இனி நாம் வாட்டி போகிறேன் எனக்கு கழுத்தா இருப்பாங்களே. இந்த அண்ணா ஒரு விளாகர் இன்ஃப்ளூயன்சர் போல, எப்படி பேசுகிறத பாருங்க. சர்ச்சில் நின்று இவங்கெல்லாம் ப்ரேயர் பண்ணுறது தவிர இது எல்லாத்தையும் பண்ணுறாங்க. அந்த பின்னாடி ஒரு அண்ணா நிற்கிறாரு, பார்க்கவே ரொம்ப இப்படிதான் இருப்பாரு. ஆமாம் பார்க்கவே ரொம்ப வேற. சர்ச்சில் யாருமே சரியில்லை, நம்ம சர்ச் மாதிரி இருக்கணும் இருந்தா பாரு. இந்த அண்ணா பார்க்க பரிசுத்தமாகவே இல்லை, எப்படி வந்திருக்காங்க. கண்டிப்பாக இந்த அண்ணாவும் ப்ரேயர் பண்ண மாட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன் நான்.
ஏசப்பா ஸ்தோத்திரம், ஏசப்பா ஸ்தோத்திரம், ஏசப்பா ஆமென், ஏசப்பா ஏசப்பா ஸ்தோத்திரம். இன்னைக்கு ஏசப்பா உங்களுடைய ஆலயத்தில் வந்து ஜெபிக்கிறோம் ஏசப்பா ஸ்தோத்திரம், ஏசப்பா அதை நிறைவேற்றுங்க ஏசப்பா ஸ்தோத்திரம் ஆமென். என்னப்பா ப்ரேயர் பண்ணுறாங்க, அதிசயமாக இருக்குது. அதான் எனக்கும் புரியல. இந்த சர்ச்சில் எல்லாரும் இப்படி இருப்பாங்கன்னு நினச்சா இதுதான் டோன்ட் ஜட்ஜ் புக் பை இட்ஸ் கவர் நினைக்கிறேன். பார்த்து நம்ம அதனால ப்ரேயரு இவள் வேற இங்கிலீஷ் தெரியாது. ஒருத்தங்களை வந்து பார்த்து நம்ம அவங்க எப்படின்னு ஜட்ஜ் பண்ணக்கூடாது. ஜட்ஜுன்னா அதுவும் தெரியாதா? அவங்கள கோர்ட்லலாம் இருப்பாங்களே அந்த ஜட்ஜா? அம்மா உனக்கு இங்கிலீஷும் தெரில. இங்கே வந்துன்னு இருக்கிற இங்கே வரு அந்த அண்ணாக்கு போயிட்டு அதை மாட்டி விட்டோம். அவங்கள நம்ம பார்க்கும்போது என்ன நினச்சோம்? அவங்க ப்ரேயரே பண்ண மாட்டாங்க, சும்மா வந்து கல் அடிச்சு கிடப்பாங்கன்னு இருந்தோம். ஆனால் அவங்க உண்மையாகவே ப்ரேயர் பண்ணாங்க. இவங்கள பார்த்து என்ன நினச்சோம்? இவங்க எல்லாரும் பார்க்க அழகாக இருக்காங்க, ப்ரேயர் பண்ணுவாங்கன்னு நினச்சோம். ஆனால் இதுலேருந்து ஒருத்தர் கூட பண்ணல. அதான் அந்த நாள்லாம் தூங்கிட்டு இருந்தார். எதுக்கு தான் சர்ச்சுக்கு வந்தாரோ தெரில. சர்ச்சுனா நம்ம சர்ச்சு மாதிரி இருக்கணும் அதானே. ஸோ இப்போ இந்த ஸ்கிட்டில் வந்து என்னென்னா நம்மலாம் விபிஎஸ்க்கு வந்தோம். வந்து நாங்கள் வந்து ஆவியின் கனிகளை பற்றி கற்றுக்கொண்டோம். ஸோ இப்போ ஆவியின் கனிகளை வந்து இதில் யாராவது ஒருத்தராவது வெளிப்பட்டுனாங்களான்னு கேட்டால் யாருமே கிடையாது, அந்த ஒரு அண்ணாவை தவிர. அந்த ஒரு அண்ணா மட்டும்தான் உண்மையாக ப்ரேயர் பண்ணார். அது தவிர வேறு யாருமே ப்ரேயர் பண்ணல. யாருமே வந்து ஆண்டவர் வருகைக்காக ஆயத்தமாக இல்லை. இப்போ வந்து நம்ம எல்லாருமே உலகத்துக்குரிய காரியங்களை பற்றி தான் யோசிச்சுட்டு இருக்கோம். ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்ம இன்னும் ரொம்ப குறைப்பட்டு இருக்கோம். நம்ம நாளைக்குன்னு சொல்லி இன்னைக்கு வந்து நாளையிலேருந்து ஏசப்பாவை தேடலாம், இன்னைக்கு உலகத்துக்குரிய விஷயத்துக்கு போயிட்டு நாளைக்கு வந்து தேடலாம், இன்னைக்கு பண்ண தப்புக்கெல்லாம் நாளைக்கு நம்ம மன்னிப்பு கேட்டுக்கலாம்னு எல்லாம் நம்ம இருக்கக்கூடாது. நம்ம இன்னைக்கே வந்து மனம் திரும்புவோம். ஏன்னா ஏசப்பா எப்போ வேணாலும் வரலாம். நம்ம இந்த விபிஎஸ்ல கூட படித்தோம், கர்த்தரின் வருகை சமீபமாக இருக்கிறது. அதனால நம்ம எப்போவுமே ஏசப்பா வந்தால் அவங்களோட வருகையில் நம்ம அவங்க கூட போகிறதுக்கு நம்ம வந்து ரொம்ப ஆயத்தமாக இருக்கணும். இனிமேலாவது திருங்கடா பாய்ஸ், திருந்துங்கடா கேர்ள்ஸ், வாங்க போகலாம். ஓகே, இன்றே இரட்சணிய நாள், இன்றே அனுக்கிரக காலம். நாட்கள் பொல்லாதவைகளானபடியால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள்.